ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தேதி நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் இந்த ஜோதிட சார்ந்தோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் மற்றும் ஜோதிட குருமார்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். தொடர் பதிவுகளாக கிரகங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற வரிசையில் கடந்து 9 கிரகத்திற்கும் அதனுடைய காரகத்துவங்கள் பற்றி ஓரளவு என்னால் இயன்றவரை பதிவுகளை கொடுத்து வந்திருக்கிறேன். இன்னும் எண்ணற்ற காரகத்துவங்கள் கொண்ட இந்த பூமியில் உள்ள உயிர்கள் மற்றும் பொருள்கள் இன்னும் ஏராளமாக விடுபட்டு இருப்பதாகவே கருதுகிறேன். அந்த வகையில் சின்ன சின்ன உயிர்கள், கொசு முதல் யானை வரை உள்ள அனைத்து உயிர்களும் கிரகத்தினுடைய காரகத்துவங்களே என்ற வரிசையில் நிறைய கிரகத்துவங்களும் அதனுடைய காரகத்துவங்களும் என்ற அடிப்படையில் நிறைய விஷயங்களை அடையாளப்படுத்தி இருக்கிறேன். உங்கள் அனுபவத்தில் ஒத்து வருகிறதா பாருங்கள். இல்லை என்றால் சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்தில் நாம் கண்ணில் போடும் ஒவ்வொரு விஷயங்களும், ஒவ்வொரு உயிர்களும், ஒவ்வொரு பொருள்களும், ஒவ்வொரு நிகழ்வுகளும் கிரகத்தினுடைய காரகத்துவங்களே என்று பார்க்கும் பொழுது இல்லை என்று மறுக்க இயலாது. அந்த வரிசையில் கிரகத்தினுடைய காரகத்துவங்களுக்கு அடுத்து நட்சத்திரத்தினுடைய காரகத்துவங்கள் என்ற அடுத்த கட்ட முயற்சியில் தொடர் பதிவுகளாக தர எத்தனித்திருக்கிறேன். அந்த வகையில் பாருங்கள், காணொளிக்குள் செல்வோம். முதலில் கேதுவனுடைய காரகத்துவங்கள் என்று அசுபதி நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமாகவும் அதே சமயத்தில் மேசராசியில் காலபுருஷ லக்கணத்தில் முதல் ராசியான மேசராசியில் அல்லது மேச லக்கணத்தில் இருக்கும் முதல் நட்சத்திரமான கேது ஆதிக்கம் பெற்ற கிரகமான நட்சத்திரமான அசுபதி நட்சத்திரம் சார்ந்த தகவல்களை இந்த பதிவில் பார்ப்போம். வாருங்கள் நண்பர்களே. அசுபதி நட்சத்திரத்தின் காயத்ரி என்று சொல்லும் பொழுது ஸ்ரீ ஓம் ஸ்ரீ வேத வரண்யாய வித்மகே சுதாகராய தேமகி தன்னோ அஸ்வத்னவ் பிரசோதயாத் என்று காயத்ரி மந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது நூல்களில். இந்த மந்திரத்தில் கேதுவினுடைய ஆதிக்கம் பெற்ற அல்லது அசுபதி நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் பெற்ற கிரகங்கள் அதிகமாக ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும் பட்சத்தில் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து விடுபட இந்த அசுபதி நட்சத்திரத்துக்குரிய காயத்ரியை கேதுவனுடைய நட்சத்திரத்தன்றோ மகத்தினுடைய இந்த அசுபதி நட்சத்திரத்தன்றோ அல்லது கேது மக நட்சத்திரத்தன்றோ அல்லது மூல நட்சத்திரத்தன்றோ அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூரண உடல் மற்றும் மன சுத்தியுடன் தீபத்தை ஏற்றி வைத்து கிழக்கு நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை 7 அல்லது 16 முறை தொடர்ந்து 16 நாட்கள் பாராயணம் செய்து பாருங்கள். இந்த அசுபதி நட்சத்திரத்தின் தோஷத்தால் உருவாகக்கூடிய பல பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு நலன் பெற முடியும் என்பது நம்பிக்கை. தொடர்ந்து பயணித்து பாருங்கள். அடுத்து அசுபதி நட்சத்திரத்தினுடைய தன்மைகள் என்று பார்க்கும் பொழுது ராசி மண்டலத்தில் 27 நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரமாக அசுபதி நட்சத்திரம் இடத்தை பிடித்திருக்கிறது. இது 0.01 டிகிரியிலிருந்து 13.20 பாகை வரை பரவியுள்ளது. இது ஆகாயத்தில் குதிரை முகம் போல் தோற்றமளிக்கும். இதன் 4 பாதங்களும் மேச ராசியில் அமைந்துள்ளன. பெயர் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி, பறவை என்று பார்க்கும் பொழுது ராஜாளி, எண்ணிக்கை என்று பார்க்கும் பொழுது 3, மரம் என்று பார்க்கும் பொழுது எட்டி மரம், தோற்றம் என்று பார்க்கும் பொழுது குதிரையின் முகம், நாடி என்று பார்க்கும் பொழுது வாதநாடி, அதிபதி என்று பார்க்கும் பொழுது கேது, வேலை நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது கேட்டை, தசா ஆண்டுகள் 7, மிருகம் என்று பார்க்கும் பொழுது ஆண் குதிரை, பாலினம் என்று பார்க்கும் பொழுது ஆண், பார்வை என்று பார்க்கும் பொழுது சமநோக்கு பார்வை, நிறம் என்று பார்க்கும் பொழுது
கருப்பு மற்றும் செம்பழுப்பு நிறம். தன்மை என்று பார்க்கும் பொழுது ஸ்ப்ரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அர்த்தம் தெரியவில்லை. கணம் என்று பார்க்கும் பொழுது தேவகணத்தை சார்ந்தவர்கள். ரட்சி என்று பார்க்கும் பொழுது பாதரட்சி, விசக்கடிகை என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் வரக்கூடிய அசுபதி நட்சத்திரத்தில் 24வது நாளிகை முதல் 28வது நாளிகை வரை அந்த 4 நாளிகைகளும் சுப காரியங்களை தவிர்ப்பது மற்றும் உணவு என்று எடுத்துக்கொள்வது மற்றும் மருந்து என்று எடுத்துக்கொள்வது அல்லது வைத்தியம் என்று பார்க்கும் பொழுது இந்த விசக்கடிகை நேரத்தில் பார்க்கும் பொழுது அது நமக்கு போதுமான அளவுக்கு உதவி புரியாமல் அல்லது செயலிழந்து விடுகிறதை நடைமுறையில் காண முடிகிறது. அல்லது சாப்பிடும் மருந்துகளால் பக்க விளைவுகளை ஏற்படுத்தி இருப்பதை 2 ஜாதகங்களின் மூலம் காண முடிந்தது. அடுத்தது அமிர்த கடிகை என்று சொல்லும் பொழுது 44 நாளிகை முதல் 48 நாளிகை வரை அமிர்த கடிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிகையில் நாம் பழகும் நட்புகளில் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொள்வது, தெய்வங்களை தரிசிப்பது மற்றும் மருந்துகள் சாப்பிடுவது மற்றும் புத்தாடை உடுத்துதல் மற்றும் எதிர்காலத்தில் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அத்தனை முயற்சி சம்பந்தப்பட்ட செயல்களையும் தொடங்குவது அல்லது செய்வது உத்தமமான காலமாக மூத்தோர்கள் சொல்லியுள்ளார்கள். என்னில் மூத்தவர்கள் ஜோதிடர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன். இன்னும் நடைமுறையில் நான் பயன்படுத்தி பார்க்கவில்லை. உங்களுடைய அனுபவத்தில் பயன்படுத்தி பாருங்கள். அப்படி பயன்படுத்தி பார்த்து நன்மை பயக்குமானால் அதை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். மற்றவர்களுக்கும் அதை தெரியப்படுத்துவோம். இதில் இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர் அஸ்வத்தாமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அஸ்வத்தாமன் என்பது என்ற ஒரு அருமையான பாத்திரம் மகாபாரத்தில் ஒரு பெரும் புள்ளியாகவோ அல்லது பெரும் பாத்திரமாகவோ இருந்து மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்ற இறக்கங்களையும் தந்திருக்கிறது என்பதை காண முடிகிறது. இந்த அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்த வைத்தியர்கள் அதிகமாக நாட்டு வைத்திய, சித்த வைத்திய மருத்துவம் பார்ப்பதை காண முடிகிறது. அதில் எண்ணற்ற உயிர்களை இறப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கி தருகிறார்கள். அதாவது மூலிகை வேர்கள் எடுப்பதற்காகவோ அல்லது மூலிகைகளை பயன்படுத்துவதற்காகவோ இயற்கையின் உயிர்களான தாவரத்தை கொலை செய்திருக்கிறார்கள் அல்லது அறுவடை செய்திருக்கிறார்கள் என்பதை காண முடிகிறது. இந்த நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் பெற்ற மருத்துவர்கள் நிறைய டாக்டர்கள், 1க்கு மேற்பட்ட டாக்டர்கள் அல்லது பெண் மருத்துவர்கள் கருச்சிதைவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்ததை நான் சில வருடங்களுக்கு முன்பே சந்தித்திருக்கிறேன். ஆனால் அன்று அசுபதி நட்சத்திரத்தில் மேசராசியில் பிறந்தவர்கள் எப்படி இந்த கருச்சிதைவு செய்யும் டாக்டராக வந்தார்கள் என்பதை என் மனதில் கேள்விகளாக எழுந்த வண்ணமே இருந்திருக்கிறது. இது சில 2-3 வருடங்களுக்கு முன்னால் தான் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்த டாக்டர்கள் உடலில் இருக்கும் அங்கங்களை வெட்டி புது அங்கங்களை உருவாக்கும் அல்லது அறுவை சிகிச்சை செய்து உடல் உருவ மாற்றம் செய்யக்கூடியது மற்றும் கருச்சிதைவை ஏற்படுத்தக்கூடியது மருத்துவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் கண்டிருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் பெற்ற ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொருவனுடைய சிறப்பு காரகத்துவத்தை பெற்றிருக்கிறது என்பதை மறுக்க இயலாது. அந்த வகையில் இந்த அசுபதி நட்சத்திரம் என்பது அஸ்வினி தேவர்களை பிறந்ததாகவும் அடையாளம் காட்டப்படுகிறது அல்லது அதிதேவதை என்றும் காட்டப்பட்டிருக்கிறது. இது அக்னி தேவர்களை வணங்கி வருபவர்களுக்கு சித்த வைத்தியம் அருமையாக கைகூடும். அதற்கடுத்து மந்திரங்கள் பாடம் போடுபவர்கள், ஞானத்தில் சித்திக்க விரும்புபவர்கள் அனைவரும் அஸ்வினி தேவர்களை வணங்கி வருவது மிகச்சிறந்த நற்பலன்களை தருகிறது என்பதை நடைமுறையில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அடுத்து அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளும் அதனுடைய தோஷம் சார்ந்த தகவலையும் இந்த தகவல் தருகிறது. முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 9 நாள் தோஷம் என்றும், 2ஆம் பாதத்தில் பிறந்து அவர்களுக்கு மாரகாதிபதியினுடைய திசையோ பாலாரிஷ்டமோ இருந்து சகட யோகத்தில் பிறந்திருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை அண்டே இறந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 15 நாள் தோஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் பாதத்தில் சொல்லுவது
1 வருடம் வரை நோய் நொடிகள் சின்ன சின்ன நடுக்கங்கள் இருப்பதை காண முடிகிறது. அது இந்த தகவலிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது சற்று அதிசயமான அதிசயமே. அடுத்தது அசுபதி நட்சத்திரத்தின் ஆதிக்கம் பெற்ற ஊர்கள் என்று பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, வேலூர், தணிகைப்போரூர், செங்கம், ஆண்டியப்பனூர், வேலநத்தம், செஞ்சி, செம்மேடு, மின்னல், வேட்டவளம், வீரநேந்தல், வீரானூர், வீரப்பனூர், பிஞ்சமண்டை மற்றும் விசமங்கலம், ஆதியூர், சேஷமங்கலம், வேதாந்தவாடி, பிரிட்டன், லண்டன் போன்ற நிலப்பகுதிகள் அல்லது ஊர்கள் கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்ற ஊர்களாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து கேதுவனுடைய ஆதிக்கம் பெற்ற இன்னும் சில தகவல்கள்: கொக்கு, கேராயில், கிரீடம், நெத்திச்சுட்டி, கூரை ஓடு, கொடிமரம், தலைப்பகுதி, மூளை, மொட்டை மாடி, முடி, கத்தரிக்கோள், தலைநகரம், தொப்பி, சீப்பு, சிமெண்ட் சீட், பிரசவம், ஆரம்ப விழா, சரஸ்வதி, இயற்கை, கொள்ளு, தற்பைப்புல், சௌரிமுடி, பூ, ஜடைவெள்ளை, முக்காடு, உருமாலை, மப்ளர், மொட்டைத்தலை, பொய், அன்னாசிப்பழம், குதிரைவண்டி, வேளாங்கண்ணி, ஜனாதிபதி, கிழக்கு, பிரம்மா, பத்மநாபன், கோழி முட்டை, பம்பு செட், மேல்நிலை தொட்டி, உயிர், தேர், இரத்தம், திரேகம், சலனம், காயம், சஞ்சாரம் போன்றவைகள் அசுபதி நட்சத்திரத்தினுடைய ஆதிக்கம் பெற்ற பொருள்களாக காணப்பட்டிருக்கிறது. ஆக அசுபதி நட்சத்திரம் என்பது ஒரு அருமையான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் ஒரு ராசியில் முழுமையான ஆதிக்கம் பெற்று முதல் நட்சத்திரமாக அமைந்திருக்கிறது என்பது சிறப்பிலும் சிறப்பு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் நல்ல நிலையிலிருந்து ஒன்றுக்கு மேற்பட்ட சுபக்கிரகங்களுடைய தொடர்ச்சி இருக்கும் பொழுது அவர்கள் ஆண் அழகர்களாகவும் நல்ல உடலை பாதுகாப்பாகவும் அதே சமயத்தில் நல்ல அதை எப்படி சொல்லுவது நலத்தில் அதிக அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பதை நடைமுறையில் காண முடிகிறது. ஆக கேது நட்சத்திரம் என்பது அசுப கிரகத்தின் நட்சத்திரமாக இருந்தாலுமே கூட மருத்துவத்திலேயும், மருந்து சார்ந்த விஷயத்திலேயும், மந்திரங்கள் சார்ந்த விஷயத்திலேயும், ஞானம் சார்ந்த விஷயத்திலேயும் அடுத்து நெருப்பு ராசியில் அல்லது தர்ம ராசியில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது என்பது சிறப்பிலும் சிறப்பு. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அடுத்த பதிவு பரணி நட்சத்திரமும் அந்த நட்சத்திரம் சார்ந்த தகவல்களும் தர இருக்கிறோம். தொடர்ந்து என்னோட பயணிகள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788897299. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே.